ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகனத்தை பார்க்க அப்புறம் இதில் நம்ம விஜய் இருக்காரு. காவேரி வெளியில் உட்காந்து அப்பளத்தை காய வைக்கிற அந்த டைமில் வேணுனே வந்து ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபோன் பண்ண கட் பண்ணி விட்டு சைலண்ட்டில் போட்டாங்க. யாரடி ஃபோன் பண்ணதுன்னு கேட்டால் கம்பெனி காலுங்கிறாங்க, அப்படிங்கிறாங்க, இப்படி தானே போய் சொல்லி ஆகணும். கட்டின புருஷன்ட்டு இப்படி போய் சொல்கிறியடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு இவங்களோட ரியாக்ஷன். இங்கே கல் மாதிரி உட்காந்துருக்கேன், கம்பெனி காலுங்கிறியேன்னு சொல்லிட்டு லுக்கு டெரராக விடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பேச வேண்டியதானுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேசணும் வான்னு சொல்லிட்டு போனவங்க இங்கே போய் கிச்சனில் நின்று தண்ணி குடிக்கலாம் பார்த்தா கிச்சனுக்கு போனாலும் எந்த பொண்ணு குவாக்குங்குது. குவாக்குங்கிறதுல வயிற்றுக்குள்ளே இருக்கா பாப்பா வெளியே வந்துடும் போல, ரொம்ப குவாக் போடாதம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் வாந்தி அடிக்கிறியாடி, என்னடி ஆச்சு, சிக்கு கொண்ட முறுக்க சாப்பிடாதானே கேட்குறியாடின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. டேய் சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டு போங்கடா, அப்போ தான்டா உண்மை வெளியே வரும். அந்த மாதிரி இருக்குங்க. கடைசியில் பார்த்தா நம்ம காவேரியாவோட அம்மா என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இவங்க அங்கே போய் பேசலான்னு பார்த்தா ஃபோன்லையாவது பேசலான்னு பார்த்தா அங்கேயும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க. அப்படியோ மாமியார் இவ்வளோ வில்லியாக இருக்கும்னு எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ரியாக்ஷன். அதுக்கப்புறம் பேசவே இல்லைங்க. ஐயராத்து மாமிக்கும் மாமாவுக்கும் ஒரு டவுட்டு, நேக்கு ஒன்றும் புரியலடா அம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. என்ன அம்பி கம்பின்னு சொல்லிட்டு, சரி என்ன விஷயம்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ வந்துட்டு பொண்டாட்டிங்கிற இல்லை பொண்டாட்டி மாதிரிங்கிற, அவங்க ஒரு பக்கம் போய் கேட்டால் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, முறைக்கிறாங்க. என்ன தாண்டா அம்பி நடக்குதுன்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு என்ன டவுட்டு தானே, நான் எது சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டேன், இல்லைனாலும் நீங்கள் டைரெக்டாக போய் காவேரி அம்மாட்ட கேட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு குழப்புன்னு குழப்புறாங்க. ஐயோ வாழைப்பழ கதையால இருக்குது, இது அதுதான், அதுதான், ஐயோ முடியலடா மண்டையை குழப்பிட்டு இருக்க முடியல, நான் போய் இறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் காவேரியோட அம்மாட்ட கேட்டாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, காவேரியோட புருஷன் அவன் வந்துட்டு முன்னாள் காதலியை கூட்டு அந்த வீட்டில் உட்கார வச்சிருக்கான். அப்போ முதல்ல அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கே வருது, வெண்ணிலா வெண்ணிலா அதை கொண்டு போய் வெளியே தள்ளுடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷன். சீக்கிரம் வெண்ணிலாவுக்கு ஒரு முடிவு கட்டினா தான் இவங்க லைஃப்பில் இவங்க சேர முடியும். அது புரியல நம்ம விஜய்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்